அந்த ஷெல்ஃபுக்கு கீழே இந்த 2 குட்டிங்களும் நாங்கள் வச்சுருந்தோம். பூஜை ரூம் ஷெல்ஃபுக்கு கீழே இந்த வீடியோவில் வர கேட் வந்து ஒரு 1.5-2 வீக் கிட்ட. அப்புறம் இந்த கேட்ஸ் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருப்போம். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் இந்த கேட் வந்து இடம் மாற்றினே இருக்கே சொல்லிட்டு நாங்கள் இந்த குட்டிங்களுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் குட்டிங்களை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டது அந்த அம்மா பூனைக்கு பிடிக்கல போல். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சும் அதுங்க வந்து அதுக்குள்ளே போகல. அவங்க அம்மாவுக்கு எங்கே இருக்கணுன்ட்டு விருப்பமோ அங்கே தான் அந்த குட்டிங்களும் இருக்கும். அதுக்கு அங்கே இருக்கிறது பிடிக்கல போல். குட்டிங்க வந்து அங்கே ஒரு 4 வாரம் வரைக்கும் அங்கேயே இருக்கோங்க. மெதுவாக நடக்குங்க, அந்த இடத்துல இருக்கோங்க. ஒரு மாதம் ஆன உடனே நடந்து அங்கங்கே நடக்க ஆரம்பித்த உடனே இதுக்கு குட்டிங்களை கண்ட்ரோல் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கண்ட்ரோல்லே இருக்கணும் கொஞ்ச நாளைக்குன்னு பார்க்கும். அப்புறம் 1 month ஆனதுக்கப்புறம் அம்மா கேட் வந்து குட்டிங்களை வெளியே கூட்டின்னு போகலான்ட்டு பிளான் பண்ணிச்சு போல். இங்கே ஒரு குட்டி டாட் குட்டி இருக்கும், ஒரு குட்டி லைட்டாக இருக்கும். இங்கே வெளியே இருக்கிறது தான் லைட் கலரில் இருக்கும், லைட் ப்ரௌனில் இருக்கும். இப்போ ஒரு குட்டி உள்ளே போச்சுல, அது வந்து டாட் ப்ரௌனில் இருக்கும். இது ஒரு மாதிரி இப்படி சவுண்டு போடும். வெளியே கூட்டின்னு போனோம், குட்டிங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அதுங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இது மாதிரி சத்தம் போடும். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கரெக்டாக வந்து பூனை வந்து அது குட்டிங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு. கூட்டின்னு போயிட்டு எங்கே போச்சுன்னே தெரியல எங்களுக்கு. அப்புறமா பார்த்தா இந்த டம்ப்குள்ளே அந்த ஆஃபீஸ், அது ஒரு வீடு ஆக்சுவலி, அது ஆஃபீஸாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸ் வந்து இங்கே பின்னாடி டம்ப்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து குட்டிங்களை வச்சு இருந்தது. அந்த குட்டிங்க இந்த டம்ப்புக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு தெரியவே இல்லை. ஒரு 1 week அப்புறமா தான் வெளியே வந்ததுங்க. அந்த இடத்துல இன்னும் நிறைய டம்ப்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க. இது மாதிரி ஃபோம்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. இந்த டைம் வந்து இந்த பூனைங்களுக்கு ஒரு 5 weeks ஆகியிருக்கும். அப்புறம் 1 week அந்த குட்டிங்க அந்த டம்ப்லேயே தான் இருந்ததுங்க. அப்புறம் இந்த டார்க் கலரில் இருக்க குட்டியை மட்டும் ஒரு நாள் தூக்கிட்டு வந்தோம் அங்கேருந்து. அது அங்கே விழுந்து மழை பெஞ்சிருந்ததுனால மழையிலலாம் நனைஞ்சி இருந்தது. சரின்ட்டுன்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பூனைங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிறதுனால இதுங்களுக்கு என்னமோ பால் குடிக்க கூட தெரியாது. இப்போ தான் கற்றுக்குதுங்க. ஒரு 5 weeks 6 weeks கிட்டேன்ஸ். நாங்கள் குட்டியை தூக்கின்னு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அம்மா பூனை போட்டு குட்டியை அடிக்குது. அதுக்கு வந்து அது கண்ட்ரோல்லே இருக்கும். கொஞ்ச நாள் இருக்கும், அதனால இப்படிலாம் வந்து அடிக்கும். அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு
எப்படி போட்டு அடிக்குது பாருங்க. அப்புறம் குட்டிங்க கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, குதிக்கும். அதனால அதுங்க இந்த டம்புக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சுங்க. எப்படியும் இந்த ஃபோன் மேலெல்லாம் ஏறி இந்த கம்பி வழியாக வந்து அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுங்க. இந்த அம்மா பூனைக்கு வந்து குட்டியாக இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கும். இதுங்க நடந்து அங்கே இங்கே ஓட ஆரம்பித்த உடனே இது கண்ட்ரோலில் இல்லாதனால கொஞ்சம் பதட்டத்தோடவே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் போடும் குட்டிங்க கிட்ட பேசுகிற மாதிரி. அந்த சவுண்ட் கேட்டவுடனே தான் குட்டிங்க ஓடுவாங்க. நம்மக்கிட்ட பேசுகிறது வேறு மாதிரி பேசும். பால் கொடுக்கணுன்னா வேறு மாதிரி சத்தம் போடும். குட்டிங்க கிட்ட பேசணுன்னா வேறு மாதிரி ஒரு சவுண்ட் போடும். இந்த டைமில் வந்து நல்லா மழை எல்லாம் வந்ததுனால பக்கத்து வீட்டு மாடியில் கம்பளி பூச்சிலாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அதுங்க வந்து ஒரு மாதிரி கூடு கட்டிட்டு அதுக்குள்ளே இருந்து ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டாம்பூச்சி வரும். இது மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி ரொம்ப நாளாக இருந்ததுங்க இந்த கம்பளி பூச்சிலாம். அப்புறமா வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பூனை வந்து குட்டிங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தது. ஏன்னா அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, டம்ப் எல்லாம் சேர்த்துட்டே இருந்தாங்க. அந்த ஃபோம்லாம் எடுத்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குட்டியை தூக்கின்னு வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த குட்டி இது நனைஞ்சி இருக்குது பாருங்க தண்ணியில். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே குதிச்சிச்சு. அங்கே சந்தில் இருக்க தண்ணியில் நனைஞ்சி வந்துச்சு. அப்புறம் பூனை எடுத்துகிட்டு வந்து நான் அந்த பூஜை ஷெல்ஃபில் வைக்கவே மாட்டேன், பீரோவில் தான் வைப்பேன் சொல்லிட்டு அடம் பிடிச்சிச்சிங்க. சரி சொல்லிட்டு அங்கே கீழே ஒரு ரேக்கை காலி பண்ணி அது கொடுத்தேன். அங்கே படுத்துட்டு இருந்ததுங்க. அங்கே என்ன ஒளிஞ்சு இருக்கு? அப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு பூனை இங்கே தான் இருந்ததுங்க.
அன்றைக்கி இந்த குட்டி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதித்ததுனால இதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால பால் கூட சரியாக குடிக்கல. சரின்னு தண்ணி வச்சோம், தண்ணி மட்டும் குடிக்கல. எலி மாதிரி போட்டு மேலே இருந்து குச்சிட போகுது. பாஞ்சு பாஞ்சு ஓடுது. அப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி தான் ட்ரெயினு. இந்த வென்டிலேஷன்லேருந்து குட்டிங்க கற்றுட்டு இருந்ததுங்க. இது நான் அக்குபஞ்சரில் படிக்கிற இடம். அந்த வீடு, அங்கே இருந்த செடிங்க, அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு அக்குபஞ்சர் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரப்போ இந்த குட்டிங்க இங்கே இருந்ததுங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க ரெண்டும். அப்புறம் இந்த ஆஃபீஸே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடு காலி பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த டைமில் அங்கே ரொம்ப டம்ப் அதிகமாக இருந்துச்சு. பூனைங்க நல்லா குதிக்க கற்றுக்குச்சுங்க. நல்லா ஜம்ப் பண்ணி காம்பவுண்ட் மேலே நடக்குங்க. அப்புறம் அம்மா பூனை எங்கெல்லாம் போதோ அதை தொடர்ந்து இதுங்க போயிட்டே இருக்கோங்க, பக்கத்து வீடு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் வரைக்கும் கேர்ஃபுல்லாக மொட்டை மாடியிலே தான் இருக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே போகாதுங்க. அப்புறம் நாங்கள் கூர்க்கு போயிட்டு வந்தோம். கூர்க்கு போயிட்டு வரப்போ அப்பயும் இங்கே தான் இருந்ததுங்க. நாங்கள் போயிட்டு அன்றைக்கி ஏர்லி மார்னிங் வரப்போ ஒரு குட்டி பார்த்தா இங்கே ஒரு வீட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சுட்டு இருக்குது, ஜன்னலுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்லாப்பில். அதுக்கு குதிக்க தெரியல போல், பயந்துட்டு அங்கேயே இருந்துச்சுங்க. அப்புறமா அங்கே இருக்கிற லேடிஸ்லாம், அந்த வீட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோனி துணி வச்சு அந்த குட்டியை காப்பாற்றிட்டாங்க. விட்ட உடனே அது இங்கே வந்துச்சு கரெக்டாக.
ஒரு மேரேஜ் இருந்தது, ரிலேட்டிவ் மேரேஜு. அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்த அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ். இந்த குட்டி தான் டாட் குட்டி. இது ரொம்ப க்யூட்டாக சைலண்ட்டாக இருக்கும். எங்கள் கிட்டே விளையாடும். நாங்கள் தூக்கி வச்சா கூட கம்முன்னு இருக்கும், எங்கள் கூடவே இருக்கும். அன்றைக்கி 2 குட்டிங்களும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு குட்டியை எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டு வரலான்னு போனால் அம்மா பூனை ஒரு பெரிய எலி பிடிச்சிட்டு வந்திருக்கு. எலி பிடிச்சி ஒரு 45 டேஸ்லேயே எலி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க போல். எலி எடுத்துகிட்டு வந்து குட்டிங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இதுங்க ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இதுங்கெல்லாம் எப்படி எலி சாப்பிடும்? நல்லா ஒரு பெரிய பூனை, 6 மாதம் ஆன பூனை தான் எலி சாப்பிடும் அப்படிலாம் நினச்சேன். பார்த்தா இதுங்க ஒரு 50 டேஸ் தான் இருக்கும். 45 டேஸ்லேருந்து 50 டேஸ் ஆன கிட்டன். இதுங்களே எலி சாப்பிட்டுங்க. பல்லு முளைக்க ஆரம்பித்த உடனே சாப்பிட ஆரம்பித்தவங்க. யூடியூப்லலாம் சொல்லுவாங்க, பூனைங்களுக்கு வேக வச்சு கொடுங்க, அதுங்களுக்கு உடம்பு கெட்டுரும், முள்ளெலாம் எடுத்துகிட்டு போன்லெஸ் சிக்கன் கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுங்க பார்த்தா ஒரு முழு எலியவே அப்படியே சாப்பிடுதுங்க. இது ஃபஸ்ட்டு இந்த டார்க் கலரில் இருக்க குட்டி, டார்க் ப்ரௌன். ஃபஸ்ட்டு இது சாப்பிடும். இது சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கும். மிச்சம் வச்சதான் அந்த லைட் கலரில் இருக்க குட்டி சாப்பிடும். அது ரொம்ப துருதுருன்னு இருக்கும். அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அந்த குட்டி.
இது அன்றைக்கி நாங்கள் மேரேஜ்லாம் போயிட்டு வந்து எடுத்த நைட்டு எலிலாம் சாப்பிட்டு இருந்ததுங்க மொட்டை மாடியில். அப்புறம் மறுநாள் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். அன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒரு 9 o'clock 10 o'clock வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து செட்டில் ஆகிடுச்சிங்க. இந்த எலியெல்லாம் சாப்பிடுதுங்களே சொல்லிட்டு நாங்கள் வெளியே விட்டு லாக் பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அக்குபஞ்சர் கிளாஸ் போனேன், கூர்க்குக்கு போனேன், அப்புறமா மேரேஜ் போனேன். 3 டைமும் இருந்தப்போ அதுங்க வெளியே தான் நல்லா தான் இருந்துச்சுங்க சொல்லிட்டு நாங்கள் எடுத்து விட்டுட்டோம். அன்றைக்கி நைட் பார்த்தா குட்டி அந்த டார்க் கலரில் இருக்க குட்டியை வந்து டாக் கடிச்சிட்ருக்கு, நாய் கடிச்சு போட்டுட்டு இருந்துச்சு. காலையில் 5 o'clock எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து எடுத்து எதிர் ஃப்ளாட்டில் போட்டுட்டாங்க. இதுதான் அந்த டார்க் கலரில் இருக்க குட்டி. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப சேடாக இருந்தோம். நான் உட்காந்து அன்றைக்கி ஃபுல் டே அழுதுட்டு இருந்தேன், குட்டி போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த லைட் கலரில் வெள்ளி குட்டி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சேடாக இருந்தோம். 1 week ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி அந்த குட்டிங்க நாங்களே வளர்க்கலான்ட்டு இருந்தோம். பட் அதுங்க எலி சாப்பிட்றத பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தூக்கிட்டு வந்துடும் போது எலியை சொல்லிட்டு, அதுவும் ஒரு 1 month வந்து அதுங்க நாங்கள் வளர்க்கவே நல்லா அதுங்க அப்படியே மொட்டை மாடியில் பக்கத்து வீட்டு அப்படின்ட்டு தான் இருந்தது. சேஃபாக தான் இருந்ததுங்க 3ம். அன்றைக்கி நாங்கள் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி அந்த குட்டி வந்து வெளியே ஜம்ப் பண்ணிகிட்ருக்கு போல் மெயின் ரோட்க்கு. நேற்றுக்கு நாய் வந்து கடிச்சு போட்டுட்ருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சேடாகிடுச்சு. சரி இருக்கிற ஒரு குட்டியாவது நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த குட்டியும் வந்து அம்மா பூனை வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சு. இந்த குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோன்னா அப்பப்போ அடிக்கும். அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு பல்லி இருந்தது, அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னடா ஒரு 6 மாதமாக எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது, ஒரு பல்லி கூட இருக்காது. எனக்கே ஆச்சரியமாக்கி ஏன் இல்லைன்ட்டு அப்புறமா தான் புரிய வந்தது, பூனை சாப்பிட்றோம் போலன்ட்டு. அம்மா பூனை குட்டி ஜம்ப் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஸ்ட்ரீட்டில் பால் குடிச்சிட்டு இருக்கிற பூனை தான் இந்த குட்டிகளோட அப்பன். அந்த அப்பா பூனையும் இதே மாதிரி தான் இருக்கும், ப்ரௌன் கலரில் ஜிஞ்சர் கேட் மாதிரி இருக்குங்க ரெண்டுமே. குட்டிங்களும் அதே மாதிரி தான். அதில் ஒரு குட்டி பார்க்க அப்பா மாதிரி இருக்கும், இன்னொரு குட்டி பார்க்க அம்மா மாதிரி இருக்கும். ரெண்டுமே கேர்ள் கேட்டு தான். இது பாருங்க பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்துன்னு இருக்குது. இங்கே வீடியோ கிளாரிட்டி தெரியல ஜூம் பண்ணதுனால. அப்புறம் இதுங்க வந்துச்சுங்க. ஒரு 1 month ஒரே ஃபன்னாக இருக்கும் இதுங்கக்கிட்ட. இந்த பூனை நல்லா பால் குடிக்க கற்றுக்கிச்சு, பால் குடிக்கும். அம்மாவும் குட்டியும் பால் குடிக்குவாங்க, 2 தான் இருக்குவாங்க. அந்த குட்டி போயிட்டதுனால 2 இருக்கும். இதெல்லாம் அந்த குட்டி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு ரொம்ப போர் அடிக்க போல், அதனால எங்கள் கூட வந்து மடியில் உட்காந்துக்கும். நாங்கள் சேரில் உட்காந்து ஏதாச்சும் படிக்கணும், எழுதணும், ஃபோன் பார்க்குறோம், சாப்பிட்றோனாலே ஜம்ப் பண்ணி மடி மேலே உட்காந்துக்கும். பட் நைட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலான் தான் பார்ப்போம். அம்மா பூனை வந்து அன்றைக்கி ஒரு நாள் வெளியே குடிச்சிட்டு வந்து குடித்தது. அன்றைக்கி காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து பார்த்தா வீடெல்லாம் ரத்தம். அங்கங்கே பார்த்தா எலி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரே செம அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால சரி இனிமேல் இந்த பூனையை வீட்டுக்குள்ளே விடவே கூடாது. இது அன்றைக்கி முன்னாடி நாள் நைட் எலி சாப்பிட்ற அன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருந்துச்சுங்க. இந்த ஷோகேஸ்குள்ளே போய் பொம்மை மாதிரி போய் உக்காந்துச்சு.
அழகாக இருக்குங்க, க்யூட்டாக. இதுங்களோட ஹைலைட்டே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறது தான். அம்மா பூனையும் வந்து டெய்லி ஒரு எலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்குள்ளவே இருந்ததுனால ஒரு நைட்டு 2 o'clock அந்த மாதிரி டைமில் 3 o'clock எலியெலாம் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கோம் போல். நான் நடுவில் எழுந்தேன் ஒரு 4 o'clock. பார்த்தா எலி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி அந்த ரத்தம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக தொடச்சி சாம்பிராணிலாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்பாடி இனிமேல் இதுங்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போனோம் அப்போல்லாம் ஒரு 1 month வெளியே தான் இருந்ததுங்க. அந்த குட்டி தான் வந்து மெயின் ரோட்டுக்கு போனாலே ரொம்ப கஷ்டம். பூனை பெரிய பூனையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த குட்டிங்க ஒரு 6 மாதக்குள்ளே இருக்க குட்டிங்க ஏதாச்சும் நாய் கண்ணில் பட்டுருச்சுன்னா அதுங்க கடிச்சிடுதுங்க அப்படியே. அதுக்கு தான் ஒரு 6 மாதம் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நாங்கள் ஏதாச்சும் பாலில் அவல் மிக்ஸ் பண்ணி வைப்போம். அம்மா பூனை சாப்பிட்றோம். பட் கிட்டன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும். அப்புறம் முட்டை வந்து குக் பண்ணி தருவேன் பொரியல் மாதிரி. எப்படின்னா ஆக்சுவலி வெங்காயம்லாம் வந்து பூனைங்களுக்கு தரக்கூடாது. அதனால வெங்காயமே இல்லாமல் உப்பும் போடக்கூடாது, காரம் மஞ்சள் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட்டு அதுங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சையாக கொடுக்கணும். இல்லைன்னா வந்து எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு குக் பண்ணி கொடுக்கணும். அதனால ஜஸ்ட்டு குக் பண்ணி கொடுத்தா அது அவ்வளோவா சாப்பிட்றதில்ல முட்டையை. சரின்ட்டு அதுவும் கொடுக்கறதில்ல. சிக்கன் ஆனால் செம்மையாக சாப்பிடும். பச்சையாக கொடுத்தாலும் சாப்பிடும், குக் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடும். நாங்கள் ஏதாச்சும் கொடுத்தா கூட டெய்லி ஒரு எலி பிடிச்சிட்டு வரோம். சரின்ட்டு டெய்லி ஒரு எலி பிடிச்சிட்டு வரதே சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு பால் மட்டும்தான் கொடுப்போம். அது ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிடலாம் வளர்க்கல. பிகாஸ் அது பிடிக்காது. ஜன்னலை லாக் பண்ணிட்டாலே ஜன்னல் வந்து அது தட்டும் திறக்க சொல்லி. அதனால அது விருப்பமாக விட்டுருவோம். அந்த பூனை அதுவும் எலி சாப்பிட்டு அடுத்தது குட்டிக்கு வேறு ஒரு எலி பிடிச்சிட்டு வரும். அது பிடிச்சிட்டு வர எலி எந்த சைஸ் இருந்தாலும் சரி ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். இந்த குட்டி டெய்லி ஒரு எலி சாப்பிடுவோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 45 daysல 45 எலியாவது பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அந்த அம்மா பூனை. அது நமக்கு தெரியாது. நம்ம கண்ணெதிரில் சாப்பிட்றதே ஒரு 20 times பார்த்துருப்போம் நாங்கள் எலி சாப்பிட்றத. பிடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட ஸ்டார்டிங்லலாம் பிடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட கொடுப்போம் எலியை. எங்களுக்கு ஐயோ முதல்ல வெளியே போனால் போதும், எலியை தூக்கி எங்கேயாச்சும் தூக்கி தூரமாக போட்டுருவோம். அப்போ அங்கே போயிடும். அது ரொம்ப சேட்டை பண்ணோம் இந்த குட்டி. ஒரே இதுதான் வந்து எங்கள் மடி மேலே உட்காந்துக்கும். எங்கள் கூட எங்கள் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ண எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அது கூட விளையாடணும் சொல்லும். முன்னையாவது அதோட அந்த டார்க் கலர் குட்டி கூட விளையாடிட்டுருக்கோம். இப்போ தனியாக இருக்குல்ல, அதனால எங்கள் கூட விளையாடும். அப்போ எங்கள் மடியில் உட்காந்து பத்து தூங்கிடும். இதில் ஏதாச்சும் சேட்டை பண்ணும். இது எங்கள் பாருங்க வீடியோவில்
எலி பிடிச்சிட்டு வந்துச்சு அம்மா பூனை. கரெக்டாக இந்த மேட் அன்னைக்கு தான் வாஷ் பண்ணேன். எடுத்துகிட்டு வந்து மேட் மேலே போடுது. மேட் வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அன்றைக்கி அப்போ தான் க்ளீன் பண்ணி மேட் புது மேட் போட்டேன். எடுத்து மேட் மேலே போட்டிருக்கு. எலி எவ்வளோ பெரிய எலி இருக்கா. இந்த குட்டி அவ்வளோ குஷியாயிரும். ஒரே டான்ஸ் தான் அதுக்கு. அப்படியே ஒரு டான்ஸாக குஷியாக தூக்கி போட்டு அடித்து விளையாடி ஒரே குஷியாக சாப்பிடும். அப்படியே ஏதோ இந்த மேட்டோடு தூக்கி பார்க்க எலியை தூக்கி மட்டும் ஃபாலோ பண்ணி போயிடுச்சுங்க. ஏதோ எலியை எடுத்து அப்படியே பக்கத்து வீட்டு மாடிக்கு போட்டோம். போட்டு குட்டியை தூக்கி அங்கே போட்டோம். மறுபடியும் தூக்கிட்டு வந்துச்சு. அவாடா பக்கத்து வீட்டுக்கு மாடி தூக்கி போட்டோம். சரி, ஆனால் மேட்டில் லேசாக தண்ணியெலாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தண்ணி போட்டு வச்சிருந்தேன். மறுபடியும் தூக்கின்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிச்சு எலியை. மறுபடியும் முறம்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு வீடே லாக் பண்ணிட்டோம். இந்த பக்கமே வராதுன்ட்டுன்னு. மறுபடியும் சுற்றி நிற்பாங்க. இது குட்டியோட அப்பன். அந்த 2 குட்டிங்களோட அப்பன் இதுதான். குட்டி அம்மா கூடவே இருக்கும். நாங்கள் எங்கள் பால் வைப்போம். வெளியே வைக்கிறத பார்த்துட்டு அந்த பூனையும் வரும் அடிக்கடி. அது க்யூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது இந்த கேட் விட. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா பூனை பால் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடும். டெய்லி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு எலி பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும். இது சேட்டை பண்ணினே இருக்கும். அதனால் போட்டு செம்மடி அடிக்கும் அம்மா பூனை. பால் வச்சோன்னே 2 பால் குடிக்குவாங்க. இது ஏன் இப்படி போட்டு அடிக்குதுன்னா அதை குட்டியை ட்ரெயின் பண்ணுது. வெளியே கூட்டுன்னு போக பார்க்கும். பட் குட்டி உள்ளே எங்கள் கூட விளையாடிட்டுருக்கோம். அதனால போட்டு செம்ம அடி அடிக்கும் வெளியே கூட்டுன்னு போகிறதுக்காக. அதுவும் இல்லாமல் நாங்கள் குட்டி வந்ததுலேருந்து குட்டியவே ரொம்ப தூக்கி வச்சு கொஞ்சின்னு இருக்கோமா. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பூனை தான் ரொம்ப செல்லமாக இருக்கும் எங்ககிட்ட. அதனால அதுக்கு கொஞ்சம் ஜெல்லஸாக இருக்கும். அது கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. குட்டி தானே, நம்ம மனுஷங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இது எங்களோட குணாதிசயமாக. கொஞ்சம் மிருகம்னா மிருக குணத்தோடு தான் இருக்கும். என்னதான் அதோட குட்டியாகவே இருந்தாலும் அது அப்படி தான் நடந்துக்கும். இந்த குட்டி மேலே போயிட்டு மேலே 2nd ஃப்ளோராக அவங்க வீடும் எங்கள் வீடும் ஒரே மாதிரி இருக்கும். அதே டைல்ஸ், அதே டோரு. அதனால அது நினச்சிக்கும் மேலே கது தட்டும். மேலே போயிட்டு எங்கள் வீடுன்ட்டு நினச்சிக்கும் 2nd ஃப்ளோரை. நாங்கள் 1st ஃப்ளோரில் இருக்கிறதுனால மேலே எட்டி பார்க்குது க்யூட்டாக. அப்புறம் மேலேருந்து கீழே வந்துச்சு.
அப்புறம் ஒரு புது கேட் வந்துச்சு. அது ரொம்ப க்யூட்டாக செம்ம அழகாக ஒயிட் அண்ட் சாண்டலில் ரொம்ப அழகாக இருந்தது. இருட்டில் நான் ஃப்ளாஷ் அடித்து வீடியோ எடுத்தேன்னா அது கண்ணில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, டைமண்ட் மாதிரி. அப்படியே அவ்வளோ அழகாக டார்ச் லைட் மாதிரி தெரியுது அது கண்ணு. இந்த அம்மா பூனைக்கு இந்த சேரில் உட்காரதுன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா மாதிரியே குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேர் தான் வந்து உட்காரும். இதுங்களுக்கு தரையில் உட்காரதுனா இங்கே கால் துடைக்கிற மேட்டு, அப்புறம் எங்கள் மடி மேலே உட்காரும். அப்புறம் இந்த சேர் அன்றைக்கி ஒரு நாள் வெளியே தள்ளி லாக் பண்ணிட்டோம். ரொம்ப சேட்டை பண்ணுதுங்கன்ட்டு வெளியே சேர்லாம் போட்டு பக்கத்துலேயே பால்லாம் வச்சு வெளியே வச்சிட்டோம். அப்புறம் குட்டிக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சரியாயிடுச்சு. இந்த காலில் அடிபட்டுச்சு. அதுக்கு காலில் செங்கல் எடுத்து போட்டுச்சு. மேலே ஜன்னல் அந்த செங்கல் இருந்தது போல். அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி செங்கல்ல காலில் விழுந்துச்சு. அதனால காலும் அடிபட்டுருச்சு. ஜுரம் அது கூட சூடாக இருந்தது. அப்புறமா அது கொஞ்ச நாள் பத்திரமா வச்சுட்டு இருந்தோம். வெளியே அங்கே ஷூ ரேக் இருக்கும். அந்த ஷூ ரேக் மேலே ஒரு டப்பா இருக்கும். அது மேலே தான் அது சுருண்டு பத்துக்கும் அழகாக. நான் பார்க்குறேன். ஹோய் அம்மா. அப்புறம் இது இன்னொரு நாள் பூனை எலி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தது.
நிறைய நாள் பார்ப்போம். நாங்கள் எல்லா நாளும் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். இது அன்றைக்கி இங்கேயே சாப்பிட்டுச்சு. அப்புறம் இதை வாஷ் பண்ணி பெரிய வேலை. இது அன்றைக்கே தான் எங்கள் வீட்டில் ஒரு எலி சாப்பிட்டுச்சு. மறுபடியும் 2வது எலி பிடிச்சிட்டு வந்து குத்துச்சு. அந்த எலியும் சாப்பிட்டுன்னு இருக்கு பூனை. அப்புறம் இது இன்னொரு நாள். அன்றைக்கி தான் நைட்டு ஒரு 10:30 வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கலாம், இதுங்களுக்கு பால் வச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு பால் அவெல்லாம் போட்டு டேபிள் மேலே வச்சேன். சரி வெளியே வைக்கலான்னு டோர் ஓப்பன் பண்ணால் 2ம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுங்க. ஃபாஸ்ட்டாக வந்து அம்மா பூனை டேபிள் மேலே ஜம்ப் பண்ணிச்சு. கப்பு இருக்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி குட்டியும் ஜம்ப் பண்ணிச்சு. அது ஜம்ப் பண்ணி மொத்தத்துக்கே ஊற்றி அங்கே எல்லா திங்ஸும் எடுத்து டேபிள் மேலே போட்டுக்க கவரெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா பூனை வந்து அடிக்கும். கிட்ட சேர்க்காது, பாலும் கொடுக்காது. பால் வந்து வத்திருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால பாலும் கொடுக்காது. எலி மட்டும் குடிக்கும். அப்புறம் அம்மா பூனை கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணல, லேஸாக அவாய்ட் பண்ண உடனே எங்ககிட்ட அஃபெக்ஷன் எங்ககிட்ட வர ஆரம்பிச்சிச்சு பூனை. அப்புறம் இந்த குட்டிக்கு ஒரு 3 மாதம் ஆகியிருக்கும். அம்மா பூனை கரெக்டாக குட்டியை வந்து ஆல்மோஸ்ட் 100% அவாய்ட் பண்ணிடுச்சு. குட்டியை பார்த்தாலே சீரும். கம்ப்ளீட்டாக குட்டியை சேர்க்கவே இல்லை. இது நாங்கள் இன்னொரு வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்தப்போ சனிக்கிழமை கும்பிட்றதுக்காக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுச்சு. குட்டியை பார்த்தாலே சீரும். அது கிட்ட விடுங்களேன். பயங்கரமாக குட்டியை சேர்க்கவே சேர்க்காது. குட்டியை அடிச்சு கிட்டவே சேர்க்காது. எலியும் பிடிச்சிட்டு வந்து கொடுக்காது. கிட்ட இது அம்மா தானே சொல்லிட்டு கிட்ட போவோம். இது மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுச்சு. குட்டி இருக்கிறத பார்த்தாலே சீரும். அந்த பக்கமே வராது. கிட்ட விடுங்க. அம்மா சீருது பாருமா. கிட்ட விடுங்க. உன் கையை வச்சு அப்புறம் குட்டி எங்கள் கூட தான் இருந்தது. சாமி கும்பிடுறப்ப சாமி உட்காந்து எவ்வளோ அழகாக பார்க்குது பாருங்க. கந்தசஷ்டி வருது அப்படின்றப்ப ஒரு அக்டோபர் 2-3 அப்போ குட்டினோ என்னம்மா குட்டி பட்டும் குட்டி பட்டு சாமி கும்பிடுதுமா. பேரு ஒய் சாம்பிராணி கிட்ட போ. ஒய் அது ஊதொத்திமா. ஒய் சுடம் கிட்ட போ. சரிடி பட்டு. என்னம்மா பட்டணும்.
அப்புறம் அன்றைக்கி அக்டோபர் 8 அன்றைக்கி நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர லேட்டாக இருந்தது. ஒரு 10 o'clock வரப்போ பார்த்தா குட்டியை காணோம். ரோட்டில் இது மாதிரி ரத்தம் மட்டும் இருந்தது. நான் போய் கண்டுபிடிச்சிட்டு குட்டி காணோன்ட்டு. அவ்வளோதான், நாய் கடிச்சிருச்சு போல் சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். இல்லை அது உயிரோடு இருக்கா இல்லையா, யாராச்சும் தூக்கிட்டு போனாங்களா, நாய் கடிச்சிட்டா, எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்புறம் மறுநாள் கந்த சஷ்டி 7வது நாள், அதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம்.